السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை படித்தேன். அதில் அன்னார் கூறியிருந்தார்கள், என் காலத்தில் பிறந்தவர்கள் சிறிது சிந்தியுங்கள், யோசியுங்கள். இக்காலத்தில் அல்லாஹ் தஆலா உங்களை பிறக்கச் செய்து மஸீஹ் மவ்ஊதின் காலத்தை பார்க்கும் வாய்ப்பு பெற்றோர்களுடன் இணைத்துள்ளான். அவரை எதிர்பார்த்து எத்தனையோ சமுதாயங்கள் சென்றுவிட்டன. கருத்து இதுதான். இதனை நான் எனது வார்த்தைகளில் கூறியிருக்கின்றேன். நாம் அஹ்மதிகள் நிச்சயமாக நற்பேறு பெற்றோர்களாவோம். நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் பைஅத் செய்து அல்லாஹ்வின் கட்டளையின்படி அமல் செய்பவர்களில் இணைந்துள்ளோம். மஸீஹ் மவ்ஊதுடைய காலம் கிடைத்தும் கூட பைஅத் செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெறாத பேரிழந்தவர்களில் இல்லாமல் ஆகினோம். அவர்கள் இந்த பேரிழப்புடன் எதிர்ப்பிலும் கூட வளர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு அல்லாஹ் தஆலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை விட்டு விலகி தடம் புரண்டு போயிருக்கின்றனர். ஆகவே நாம் இதற்காக அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவே. அவன் நம்மை நேர்வழியின் பக்கம் வழிகாட்டினான். நமக்கு வாழ்வின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எழுகின்ற கேள்விகள் மற்றும் விவகாரங்களுக்கு சரியான இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப தீர்வும் கூட தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட இமாம் மூலமாக வழங்கினான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தனது எழுத்துக்கள் மற்றும் சொற்பொழிவுகள் மற்றும் சபைகளில் சில விஷயங்களை உதாரணத்துடன் கூறினார்கள். அவை நமது சஹாபாக்களின் ரிவாயத்துகள் மூலம் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் எல்லாவற்றினும் அதிகமாக நம் மீது செய்த பெருங்கருணை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதை நமக்கு வழங்கியதாகும். அன்னார் தமது ஹுத்பாக்கள் மற்றும் பேச்சுக்களில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறிய கருத்துக்களை விளக்கினார்கள். பொதுவாக அவை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் தாமே பார்த்ததும் கேட்டதும் அல்லது நெருக்கமான சஹாபாக்கள் அவர்களுக்கு கூறியவையும் ஆகும். இவ்வாறு அந்த உதாரணங்கள் மூலம் கருத்துக்களை புரிவது எளிதாகிவிடுகிறது. நான் கடந்த சில காலமாக இந்த கருத்துகள் மற்றும் ரிவாயத்துகளை ஹுத்பாவில் விளக்கியிருந்தேன். அது குறித்து எனக்கு பல கடிதங்களும் வந்துள்ளன. இந்த உதாரணங்கள் மற்றும் சம்பவங்களின் மூலம் கருத்துகள் எமக்கு எளிதாக புரிகின்றன என்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த அடிப்படையிலேயே இன்றைய ஹுத்பாவுமாகும். ஒரு ஹுத்பாவில் ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இக்கருத்தை கூறினார்கள்.
ஆர்ப்பாட்டம் அல்லது வேலை நிறுத்தம் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை கூறினார்கள். இது சம்பந்தமாக அடிப்படையாக ஆர்ப்பாட்டங்கள் ஏன் நடக்கின்றன என்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அதன் அடிப்படை காரணம் என்ன? அது உரிமைகளை தரப்படவில்லை என்பதே. உலகியல் அமைப்பில் உரிமையாளர் தொழிலாளர்களின் உரிமையை தருவதில்லை. தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உரிமையாளரின் உரிமையை தருவதில்லை. இவ்வாறு ஒரு நிம்மதியின்மை உருவாகிறது. சில வேளைகளில் அரசு குடிமக்களின் உரிமையை தருவதில்லை, சில வேளை குடிமக்கள் அரசின் உரிமையை தருவதில்லை. உரிமையாளர் மற்றும் அரசு உரிமையை வழங்காத போது ஓர் எதிர் நடவடிக்கை உருவாவது வெளிப்படை. ஆனால் தொழிலாளர்களும் குடிமக்களும் தமது உரிமையை வழங்காத போது அவர்கள் மீது கடுமை காட்டப்படுகிறது. இது உலகியல் பணிகளில் உள்ள மனிதனை நசுக்குகின்ற ஷைத்தானிய சூழ்ச்சியாகும். எனவே இஸ்லாமிய போதனையாவது, நீங்கள் மற்றவருக்கு அந்நியராக இருக்காதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாகி உங்கள் உரிமையை வழங்க முயற்சி செய்யுங்கள். இதனால் உலகியல் அமைப்பு ஒருபோதும் கெடாமல் இருக்கும். இது இஸ்லாமிய போதனைகள் மற்றும் இஸ்லாமிய பண்பாட்டின் சுருக்கமாகும். இது இஸ்லாமிய அரசுகளுடன் மட்டும் தொடர்புடைய விஷயம் அன்று, மாறாக பொதுவான உலகியல் அரசுகளிலும் கூட தமது உரிமையை வழங்கியவாறு பணியாற்ற வேண்டும். உரிமையை பெறுவதை பொறுத்த வரையில் அவ்விடத்தில் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு பதில், சட்டத்திற்கு புறம்பான வழிமுறைகளை மேற்கொள்வதற்கு பதில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். எவ்வாறிருப்பினும் இது தொடர்பாக முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், இஸ்லாமிய பண்பாடு என்ற அமைப்பின் அடிப்படை நீதி மற்றும் அன்பு ஆகும். எனவே தமது உரிமைகளை பெறுவதற்கும் கூட நீதி மற்றும் அன்பை அடிப்படையாக கொண்ட நடவடிக்கைகளையே மேற்கொள்ள வேண்டும். இந்த காரணத்தால் தான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எப்போதாவது வேலை நிறுத்தம் நடைபெற்றால், அதில் ஏதாவது அஹ்மதி கலந்து கொண்டால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக தண்டனை தருவார்கள், கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். தற்காலத்தில் இஸ்லாமிய நாடுகளில் ஆர்ப்பாட்டங்கள், கிளர்ச்சிகள் நடக்கின்றன. ஷைத்தானிய சக்திகள் பின்னால் நின்று வேலை செய்கிற இடங்களை தவிர பிற இடங்களில் பொதுவாக பொதுமக்களுக்கும் அரசுக்கும் நடுவில் ஒன்று மற்றொன்றுக்கு உரிமையை வழங்காததன் காரணத்தால் தான் நிம்மதியற்ற நிலைமை எழுகின்றது. அரசு நீதியின் அடிப்படையில் நிர்வாகத்தை நடத்தினால் குழப்பத்தை பரப்புகிற ஷைத்தானிய ஆற்றல்கள் அல்லது வெளிப்புற ஆற்றல்கள் குழப்பத்தை உருவாக்குபவைகளுக்கு அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். பொதுமக்களின் உரிமைகள் வழங்கப்பட்டால் எவரும் ஒரு மௌலவி, ஒரு குழப்பவாதி அல்லது ஏதேனும் விஷமம் செய்பவர் அல்லது ஏதேனும் கிளர்ச்சிக்காரர்களின் பின்னால் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா முஸ்லிம் நாடுகளுக்கு, குறிப்பாக பாகிஸ்தான் அரசுக்கு அறிவை வழங்குவானாக. அவர்கள் தமது குடிமக்களின் உரிமையை வழங்குவார்களாக. இதுபோன்று ஒவ்வொரு அஹ்மதியும் துஆவுடன் வலுக்கட்டாயமாக அதுபோன்ற நிகழ்ச்சிகளில் இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கப்பட்டால் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமலும் அரசின் பொருட்களை சேதப்படுத்தும் செயல்களை செய்யாமலும் நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பணியுடன் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர் தமது பணியில் ஆர்வமுடையவராக இருப்பார் என்றால் அவர் தமது முழு திறமையுடன் அதனை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். இது பொதுவான ஒன்றாகும். இதனை விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ஒரு இடத்தில் ஒரு உதாரணம் தந்துள்ளார்கள். ஒரு ராணுவ வீரர்
அல்லது ஜர்னல் அல்லது ஆசிரியர் அல்லது நீதிபதி அல்லது வக்கீல் அல்லது வியாபாரி அல்லது சட்டமன்ற செயலர் அல்லது ஸ்பீக்கர் அல்லது அரசின் அமைச்சர் எவராக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையாளரை போன்று பணி செய்வார் என்றால், உளப்பூர்வமாக பணி செய்வார் என்றால், முழுமையான நேரத்தை அவர் தருகிறார் என்றால், மாலையில் களைத்து போய் அமர்ந்து நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து எனது முதுகே ஒடிந்து விட்டது என்று கூறுகிறார். ஆனால் நாம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். அன்னார் நமக்காக முன்மாதிரியை எடுத்து வைத்துள்ளார்கள். அன்னாரது நடைமுறையாவது உலகின் பல்வேறு பிரிவுகளுடன் தொடர்புடையவர்கள் செய்கின்ற எல்லா பணிகளையும் விட ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணிகள் அதிகமாகவே தென்படுகின்றன. அன்னார் நீதிபதியாகவும் இருந்தார்கள், அன்னார் ஆசிரியராகவும் இருந்தார்கள், அன்னார் பிற அரசு கடமைகளையும் நிறைவேற்றினார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசின் தலைமை பொறுப்பில் இருந்தார்கள். சட்டங்களை இயற்றி அல்லது அதனை விவரித்தும் வந்தார்கள். ஆனால் அத்துடன் வீட்டு வேலைகளையும் கூட செய்தார்கள். மனைவியருக்கு உதவி செய்தார்கள். நான் எத்துணை வேலை பளு உள்ளவன், வீட்டில் உங்களுக்கு பணிகளில் உதவி செய்ய முடியாது என்று ஒருபோதும் கூறியதில்லை. இதனை இன்னும் விளக்கியவாறு முஸ்லிம் கூறுகிறார்கள். பாருங்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது மனைவியரின் உரிமையையும் வழங்கினார்கள். எத்துணை கவனத்துடன் வழங்கினார்கள் என்றால், ஒவ்வொரு மனைவியரும் தாம் தாம் அன்னாரின் முழு கவனத்தில் இருக்கிறேன் என்று கருதினார்கள். பிறகு மனைவி ஒருவர் அல்ல, 9 மனைவியர் இருந்தனர். 9 மனைவியரும் இருந்தும் கூட ஒரு மனைவி கூட என் மீது கவனம் செலுத்தப்படவில்லை என்று கருதவில்லை. இந்த வகையில் அசர் தொழுகைக்கு பிறகு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாவது, அன்னார் எல்லா மனைவியரின் வீட்டுக்கும் செல்வார்கள். அவர்களின் தேவைகளை விசாரிப்பார்கள். சில வேளைகளில் அவர்களின் வீட்டு வேலைகளில் அவர்களுக்கு உதவியும் செய்வார்கள். கூறப்பட்ட இந்த அதிகமான பணிகளுக்கு பிறகு இன்னும் ஏராளமான பணிகளும் இருந்தன. அவற்றையும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி வந்தார்கள். அன்னாரின் வாழ்வின் ஒரு நொடி கூட பணியற்றதாக இருந்ததில்லை. ஆனால் அன்னாரும் மலேரியா நோய் பரவி இருக்கக்கூடிய நாடு என்று அழைக்கப்பட்ட ஒரு நாட்டில்தான் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் ஆசியா, அமெரிக்கா இன்னும் நிறைய நாடுகளில் வாழ்பவர்கள் தமது சோம்பலுக்கும் பணி செய்யாமைக்கும் அத்தகைய ஊரில் வாழ்வதுதான் காரணம் என்று கூறுகின்றார்கள். இங்கு மலேரியா பரவி உள்ள பகுதியாகும். சோம்பல் உருவாகிறது, பல்வேறு நோய்கள் உருவாகின்றன என்று காரணம் கூறுகின்றனர். அதனால் முஸ்லிம் மவுத் இந்த மலேரியாவின் உதாரணத்தை கூறுகிறார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அதே பகுதிகளில் வாழ்ந்த போதிலும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பணிகளும் செய்தார்கள். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க மக்களுள் சிலர் சாக்கு போக்குகளை இவ்வாறு கூறுகின்றார்கள், எங்களது சோம்பலுக்கும் பணி செய்யாமைக்கும் காரணம் நோயாகும் என்கின்றார்கள். இதே காரணங்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பகுதியிலும் இருந்தன. பிறகு ஹஜரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தோம். அன்னார் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிழலாக இருந்தார்கள். ஹஜரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பணியின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், நாங்கள் தூங்கும் போது அன்னார் பணி செய்து கொண்டிருக்க கண்டோம். எங்கள் கண்கள் திறக்கும் போதும் அன்னார் பணி செய்து கொண்டிருப்பதையே பார்ப்போம். இவ்வளவு உழைப்பும் முயற்சியும் செய்த போதிலும் அவர்களின் நூல்களை ப்ரூஃப் பார்க்கிறவர்கள் வரும்போது அவர்களின் பணிக்கு எத்துணை மதிப்பு கொடுப்பார்கள் என்றால், எவராவது இஷா நேரத்தில்
ஹுசூர், நான் ப்ரூஃப் எடுத்து வந்துள்ளேன் என்று குரல் கொடுத்தால் அன்னார் கட்டிலில் இருந்து எழுந்து வாசலுக்கு சென்று பல முறை ஜிசாக்கல்லா, உங்களுக்கு சிரமமாகிவிட்டது, ஜிசாக்கல்லா, உங்களுக்கு நிறைய சிரமமாகிவிட்டது என்று வழியில் கூறிக்கொண்டே செல்வார்கள். ஆனால் ப்ரூஃப் ரீடிங் செய்பவர்களின் பணி அன்னாரது பணிக்கு முன் ஒன்றுமே இல்லை. சுருக்கமாக நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் இந்த அளவுக்கு பணி செய்யும் பழக்கத்தை பார்த்துள்ளோம். இதனால் எமக்கு வியப்பு ஏற்பட்டது. நோயின் காரணத்தினால் அன்னார் சில வேளை உலவ வேண்டியிருந்தது. இந்த நிலையிலும் அன்னார் பணி செய்து வந்தார்கள். நடப்பதற்காக சென்றால் வழியிலும் மார்க்க விவகாரங்களை பற்றி குறிப்பிடுவார்கள், கேள்விகளுக்கு பதில் தருவார்கள். ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே மலேரியாவின் பகுதிகளில்தான் வாழ்ந்தார்கள். ஆகவே ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், உங்கள் சோம்பலுக்கு காரணம் நோய்தான் என்று சுட்டி காட்டாதீர்கள். எனவே சோம்பல் காட்டக்கூடியவர்கள் தமது கடமையை நிறைவேற்றுவதில் தவறிழைப்பவர்களுக்கு ஏற்பட்டது உடலின் மலேரியா அல்ல, மாறாக உள்ளத்தின் மலேரியாவாகும். நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இந்த எல்லா சோம்பல்களும் விலகிவிடுகின்றன. மலேரியாவின் பகுதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கு ஐரோப்பாவிலும் சிலர் வீட்டிலேயே எல்லா நேரமும் இருக்கிறார்கள், டிவி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அல்லது மனைவியருடன் சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அல்லது பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்துகிற முறையில் நடந்து கொள்கின்றார்கள். இதெல்லாம் நோய் இல்லை. நோய் என்பது சாக்கு போக்காகும், இது சோம்பலாகும். ஏனென்றால் வருமானம் குறித்த கவலை இல்லை, வாழ்வாதாரத்துக்கு அலவன்ஸ் கிடைக்கிறது என்று சாக்கு போக்கு கூறி பணி செய்வதில்லை. இந்த சோம்பலை இங்கு வாழ்பவர்களும் அகற்ற வேண்டும். பிறகு இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க பல்வேறு வழிமுறைகளை கூறியுள்ளது. ஒன்று, அவர்களுக்கு திருமணம் நிகழும் போது மஹர் உரிமை தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே அதனை வழங்க வேண்டும். தலாக் அல்லது பிரிவு ஏற்படும் நிலையில்தான் மகர் உரிமையை வழங்க வேண்டும் என்று சிலர் கருதுகின்றார்கள். ஹக்கு மஹரின் நோக்கம் என்ன? நோக்கம் என்னவென்றால் அத்தொகை மணமகளிடம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் தேவை அல்லது குறிப்பிட்ட செலவுகள் வந்துவிட்டால் அவர்கள் அதற்காக கணவரிடம் கேட்பதற்கும் கூட வெட்கப்படலாம். எனவே அவர்கள் அதிலிருந்து செலவு செய்து கொள்ள முடியும். அல்லது சில நேரங்களில் எத்தகைய தேவை வந்து விடுகிறது என்றால் அந்த நேரத்தில் கணவரால் அதனை நிறைவேற்ற முடியாமற் போகிறது. அவ்வேளையில் பெண்களிடம் பணம் இருந்தால் செலவு செய்து கொள்வார்கள். அல்லது ஹக்கு மகரை கொடுக்கப்பட போவதில்லை எனில், அல்லது வேறு சூழ்நிலையில் இதனை நிறைவேற்ற முடியாமற் போய்விடுகிறது. உதாரணமாக, பெண்கள் வேறு யாருக்காவது உதவி செய்ய விரும்புகிறார்கள் அல்லது தமது உறவினருக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள், அதனை கணவரிடம் கூற விரும்பவில்லை என்றால் அவர்களிடம் கொஞ்சம் பணம் இருக்க வேண்டும். அப்போது தமது தேவைகள், திடீர் தேவைகள் அல்லது உதவி செய்வதற்கான செலவுகளை செய்ய இயலும். சில கணவன்மார்கள் ஹக்கு மகரை தருவது ஒருபுறம் இருக்கட்டும், அப்பெண்கள் தாம் சம்பாதிக்கிற பணத்திற்கும் கூட இவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். நீங்கள் எம்மிடம் கேட்காமல் செலவு செய்யக்கூடாது என்கின்றார்கள். அல்லது வருமானத்தை என்னிடம் தாருங்கள், அல்லது வருமானத்தில் இத்தனை சதவீதத்தை தாருங்கள், அது எமது வங்கி கணக்குக்கு வர வேண்டும் என்கின்றார்கள். முற்றிலும் தவறான விஷயமாகும். இதுபோன்ற சில ஏழை குடும்பங்களில் ஒரு நடைமுறை உள்ளது. பெற்றோர் திருமண வேளையில் ஹக்கு மகரை மகனின் கணவரிடமிருந்தோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்தோ தாமே வசூல் செய்து கொள்கின்றார்கள். பெண்களுக்கு சிறிதும் கிடைப்பதில்லை.
மணமகள் வெறும் கையுடன் ஆகிவிடுகிறாள். இதுவும் தவறான நடைமுறையாகும். இது பெண் மக்களை விற்கும் விஷயமாகும். இதனை இஸ்லாம் கடுமையாக தடுக்கிறது. இதுபோன்று சில வேளைகளில் பெண்கள் தமது கணவன்மார்களின் ஹக்கு மகரை மன்னித்து விடுகிறார்கள். ஆனால் இதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளன. அவர்களின் கையில் வைத்துவிட்டு பிறகு கேட்க வேண்டும். இன்னும் சொல்வதாயின் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சில இமாம்கள் மற்றும் பெரியவர்களின் தீர்ப்பாவது, பெண்களின் ஹக்கு மகரை தந்துவிடுங்கள், பிறகு 1 வருடம் அதனை அவர்களிடம் தந்து வைக்க வேண்டும். பிறகு அவர்கள் விரும்பினால் திருப்பி தரலாம். அவர்களிடம் தந்துவிட்ட பிறகு அவர்கள் விரும்பினால் மன்னித்துவிட்டு திருப்பி தர விரும்பினால் தந்துவிடலாம். ஹதரத் முஸ்லிம் மவுத் அத்தகைய ஹக்கு மகரை திருப்பி தரும் சம்பவம் ஒன்றினை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சஹாபியின் சம்பவம் ஒன்றை கூறுகிறார்கள். நமது இயக்கத்தில் ஹக்கீம் ஃபஸலுத்தீன் சாப் என்பவர் தொடக்க கால முந்திவிட்டவர்களுள் உள்ள மிஷனரி ஆவார்கள். அவருக்கு 2 மனைவியர் இருந்தனர். ஒரு முறை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், மஹர் ஷரியத்தின் கட்டளையாகும், நிச்சயமாக பெண்களுக்கு அதனை தர வேண்டும். உடனே ஹக்கீம் சாப் கூறினார்கள், எனது மனைவியர் அதனை மன்னித்து விட்டார்கள். ஹதரத் சாப் கூறினார்கள், அவர்களின் கையில் தந்து மன்னிப்பை பெற்று விட்டீர்களா? அவர் கூறினார், இல்லை ஹுசூர், நான் கூறியதும் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். முதலில் நீங்கள் அவர்களின் மடியில் பணத்தை போடுங்கள், பிறகு அதனை அவர்களிடம் மன்னிக்க வையுங்கள் என்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இதுவும் கூட தாழ்ந்த நிலையாகும். அசல் விஷயமாவது பணம் குறைந்தபட்சம் பெண்களிடம் 1 வருடம் இருக்க வேண்டும். அந்த காலத்திற்கு பிறகு அவர்கள் மன்னித்தால் சரி. அவருக்கோ 2 மனைவியர் இருந்தனர். மகர் 500 ரூபாய்களாக இருந்தன. ஹக்கீம் சாப் எங்கிருந்தோ கடன் வாங்கி 500 ரூபாய் அவர்களிடம் தந்து விட்டார்கள். கொடுத்துவிட்டு, நீங்கள் என்னிடம் உங்கள் மகரை மன்னித்து விட்டீர்கள், நினைவிருக்கிறதா? எனவே இப்போது எனக்கு அதனை திருப்பி தந்து விடுங்கள் என்றார்கள். உடனே அம்மனைவியர் கூறினர், நீங்கள் தரப்போகிறீர்கள் என்று அப்போது எங்களுக்கு என்ன தெரியும்? எனவே நாங்கள் மன்னித்து விட்டதாக கூறினோம். இப்போது நாங்கள் தரமாட்டோம், இப்போதுதான் அது எங்களிடம் வந்து விட்டதே என்றார்கள். ஹக்கீம் சாப் வந்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் இந்த சம்பவத்தை கூறினார்கள். பணம் எனக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தில் தான் 1000 ரூபாய் கடன் வாங்கி மகர் கொடுத்து விட்டேன். ஆனால் பணத்தை வாங்கியதும் திருப்பி தர மறுத்து விட்டார்கள் என்று கூறினார். ஹதரத் சாப் அதனை கேட்டு மிகவும் சிரித்தார்கள். இதுதான் சரியானது. முதலில் பெண்களுக்கு மகரை தர வேண்டும். சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் மன்னிக்க விரும்பினால் மன்னிக்கட்டும். அதுவன்றி பணத்தை தராமல் மன்னிக்க வைப்பது உழைப்பின்றி பலன் பெறுவதாகும். அதாவது எந்த உழைப்பும் இல்லாமல் கருணையை வெல்வதாகும். பெண்கள் நினைக்கிறார்கள், இவர் மகர் தரவும் இல்லை, தரப்போவதும் இல்லை, போகட்டும் மன்னித்து விடுவோம். இது இலவச பேருபகாரமாகும். பெண்களுக்கு மகர் கிடைத்து விட்டால் பிறகு அதனை மகிழ்ச்சியுடன் திருப்பி தந்தால் சரி. அதுவன்றி பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தான் மகராக இருந்தாலும் அது கிடைக்காவிட்டால் அவர் தரப்போவதில்லை, வெறும் வாயளவில் தான் கூறப்படுகிறது, சட்டை பையிலிருந்து தரப்போவதில்லை என்று அப்பெண் அறிகிறார். பிறகு மன்னிப்பு என்று சொல்வதில் என்ன தவறு? பெண்களிடம் மன்னிப்பை வாங்கும் முன் அவரிடம் மகர் தரப்படுவது அவசியமாகும். மகரின் தேவை அறியப்படாத வேளையில் அப்பணம் தரப்படுகிறது. சில வேளை என்ன தேவை ஏற்படும் என்று பெண்களுக்கு தெரியாது, அல்லது பெற்றோர் அவர்களிடமிருந்து அப்பணத்தை வாங்க நினைத்தால் அது அனுமதிக்கப்பட்டதல்ல. நான் சில உதாரணங்களை தந்தேன். பெற்றோர் தமது மகளின் மகரை தாமே வாங்கி விடுகின்றார்கள். இது அனுமதிக்கப்படாத விஷயமாகும், ஒருபோதும் சரியல்ல. பிறகு ஜக்காத், இதுவும் கடமைகளில் அடங்கும். எவரிடம் ஜக்காத் தர வேண்டிய நிபந்தனை நிறைவேறியுள்ளதோ அவர் தர வேண்டும்.
ஆனால் சில பெரியவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் வருமானம் வந்தாலும் அல்லாஹ்வின் வழியில் அவை அனைத்தையும் செலவு செய்து விடுகிறார்கள். அவ்வாறே ஒரு பெரியவரின் கதை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, சில பெரியவர்கள் இருக்கின்றார்கள், இறைவன் அவர்களை மக்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பியிருக்கின்றான். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், நானே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து கேட்டுள்ளேன், ஒருவர் ஒரு பெரியவரிடம் எத்தனை ரூபாய்க்கு ஜக்காத்து தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், உமக்கு உள்ள சட்டமாவது நீர் 40 ரூபாய்க்கு 1 ரூபாய் வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு அம்மனிதர், உமக்கு என்று நீங்கள் கூறியதன் பொருள் என்ன? ஜக்காத்தின் சட்டம் ஒவ்வொருவருக்காகவும் மாறிக்கொண்டாயிருக்கும் என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், உம்மிடம் 40 ரூபாய் இருந்தால் அதில் 1 ரூபாயை ஜக்காத்தாக தருவது உமக்கு அவசியமாகும். ஆனால் என்னிடத்தில் 40 ரூபாய் இருந்தால் 41 ரூபாய் கொடுப்பது எனக்கு கண்டிப்பானதாகும். ஏனென்றால் உம்முடைய ஸ்தானம் சம்பாதியுங்கள் உண்ணுங்கள் என்பதாகும். ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஸ்தானமாவது எனது செலவுகளுக்கு அவனே பொறுப்பாளனாவான். நான் அறிவீனமாக 40 ரூபாய் சேர்த்து வைத்தால் அந்த 40 ரூபாயையும் தந்துவிட்டு 1 ரூபாய் அபராதமாகவும் தருவேன் என்றார். இதுவே பெரியவர்களின் நிலையாகும். சிலரது கடமையாவது மார்க்கத்திற்காக மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த வேலைக்காகவே படைத்துள்ளான். ஆனால் உலகில் உள்ள பிற மக்கள் சந்தேகமின்றி உலகை சம்பாதிக்கட்டும், பிறகு தமது பொருள், நேரம் ஆகியவற்றில் சிறு பங்கை இபாதத் மற்றும் மார்க்க பணிகளில் செலவிட வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண்ணியமும் செல்வமும் பெயரும் புகழும் தந்தது முழுவதும் அல்லாஹ்வின் கருணையாகும். அந்த கருணைக்கான நன்றி காட்டுதல் அதில் மற்றவரையும் கவனத்தில் கொள்வதாகும். சிலரது உள்ளங்கள் அதிகமாக வியாபாரத்தனமாக இருக்கின்றன, அல்லது பிறரை பார்த்து அதே வேலையை தாமும் செய்கின்றார்கள். அவை ஜமாத் நடைமுறைக்கு மாற்றமானவையாக இருக்கின்றன, அல்லது இஸ்லாமிய போதனைக்கு ஏற்றவையாக இருப்பதில்லை. அத்தகைய மக்கள் பொறுப்பாளர்களிடமும் காணப்படுகின்றனர். சில வேளை உள்ளூர் அஞ்சுமன் கூட அத்தகைய ஒரு முடிவை எடுத்து விடுகிறது. காதியானில் உள்ளூர் அஞ்சுமன் ஒரு முறை ஒரு படிவம் தயாரித்தது. அதனை பிற மக்களுக்கு 1 அணா, அதாவது 4 பைசா என விற்க ஆரம்பித்தனர். அநேகமாக அது ஒரு ரிப்போர்ட் போன்றதாக இருந்தது. இன்றும் சிலர் இது போன்ற புதுமைகளை உருவாக்க விரும்புகின்றனர். தமக்கென்று உள்ள நடைமுறைகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அப்போது மக்களுக்கு முஸ்லிம் மவ்ஊத் எவ்வாறு புரிய வைத்தார்கள் என்பதை எடுத்து வைக்கிறேன். அன்னார் கூறினார்கள், நான் ஜமாத்துக்கு போதனை செய்கிறேன், அவர்கள் தமது எல்லா பணிகளிலும் ஷரியத்தை பின்பற்ற வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுங்கள். சில நாட்களுக்கு முன் எனக்கு ஒரு காகிதம் தரப்பட்டது. நான் இவ்வளவுதான் பார்த்தேன். அதில் சில படிவங்களில் காணப்படுகிற முத்திரை இருந்தது. கூறுபவர்கள் இப்படிவத்தை 1 அணாவுக்கு விற்கப்படுவதாக கூறினர். நமது லோக்கல் அஞ்சுமன் அதை வடிவமைத்ததாக தெரிய வந்தது. அவர்கள் அரசு ஸ்டாம்ப் பேப்பர்களை பார்த்து நாமும் இதுபோன்று விண்ணப்பங்களை தயாரித்து அதற்கு விலை நிர்ணயிக்கலாம் என்று எண்ணம் கொண்டார்கள். கூறுகிறார்கள், காக்கை கொக்கின் நடத்தையை பார்த்து தனது நடத்தையை மறந்ததாம் என்று கூறுவார்கள். நான் இவ்வாறு கூறவில்லை, எனினும் நிச்சயமாக நான் கூறுவேன், கொக்கு காகத்தின் நடத்தையை பார்த்து தனது நடத்தையை மறந்துவிட்டது என்று. நமக்கு உலகியல் அரசாங்கத்துடன் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நாம் அவர்களை காப்பி அடிப்பதற்கு
ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் இதுபோன்ற படிவங்களை உருவாக்கவில்லை. பிறகு எதிரிகளுக்கு ஏதாவது கூற வாய்ப்பு தருவது எப்படி அறிவுடைமையாகும்? இதுபோன்ற செயலால் விஷயம் தெரியுமா? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கே தெரியவில்லை என ஆட்சேபனை செய்கின்றார்கள். அவப்பெயரோ இயக்கத்திற்கு ஏற்படுகிறது. லோக்கல் கமிட்டியை சார்ந்தவர்களின் உதாரணம் அன்னார் கூறிய உதாரணத்தை போன்றதாகும். கூறுகிறார்கள், குர்தாஷ்பூரில் ஒரு வயோதிகர் வாழ்ந்து வந்தார். நல்ல உயரம், பெரிய தாடி, யாரும் செய்வதை அப்படியே செய்து காட்டுபவராக இருந்தார். அவர் யாராவது ஒரு நண்பரை தூரத்தில் பார்த்து விட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் கூறுவதற்கு பதில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார். அருகில் வந்துவிட்டால் அவரது விரலை பிடித்துக் கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று கூறத் தொடங்குவார். கூடவே குதிக்கவும் செய்வார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி சந்திக்க வந்தார். அவருக்கு லோக்கல் கமிட்டியின் பிரசிடென்ட் போன்று பிறரை பின்பற்றும் ஆர்வம் ஏற்பட்டது. பிறரை பார்த்து தாமும் அதேபோல் செய்ய நினைத்து சிலர் தவறான வேலைகளை செய்து விடுகிறார்கள். அதற்கான உதாரணத்தை தருகிறார்கள். அவருக்கு பிறரை போன்று நடிக்கும் ஆர்வம் இருந்தது. அவர் ஏழை பாவம். அவர் கோர்ட்டில் எழுத்தராக பணியாற்றி வந்தார். கோர்ட்டில் நடக்கும் பணிகளை கேட்டு வந்திருந்தார். எனவே நாமும் மஜிஸ்ட்ரேட் ஆக வேண்டும் என்று விரும்பினார். ஃபைல் மற்றும் லெட்ஜரை கொண்டு வருமாறு கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரது ஆசை நிறைவேறாததால் வீட்டில் ஒரு வழிமுறையை மேற்கொண்டார். நிறைய ஃபைல்களை உருவாக்கினார். உப்பிற்கு ஒரு ஃபைலை உருவாக்கினார். அதுபோன்று நெய்யிற்கு ஒரு ஃபைலை உருவாக்கினார். மிளகாயின் ஒரு ஃபைலையும் விறகுக்கு ஒரு ஃபைலையும் உருவாக்கியிருந்தார். வீட்டிற்கு வந்ததும் அவர் ஒரு மண் பானையை கவிழ்த்து போட்டு அதன் மீது உட்கார்ந்து கொள்வார். மனைவி உப்பு வேண்டும் என்பார். இவர் மனைவியை பார்த்து, ரீடர், இன்ன ஃபைலை கொண்டு வாருங்கள் என்பார். மனைவி எடுத்து கொண்டு வருவார். அதனை படித்த பிறகு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, நன்று, இதில் எழுதுங்கள், நமது கட்டளையினால் இவ்வளவு உப்பு தரப்படுகிறது என்று. ஒரு நாள் அந்த அப்பாவியின் துரதிர்ஷ்டம், கோர்ட்டில் அங்கு சில ஃபைல்கள் களவு போய்விட்டன. விசாரணை தொடங்கியது. அவரது அண்டை வீட்டுக்காரர் அரசு வெகுமதி தருவதாக இருந்தால் நான் அதனை பற்றி துப்பு கொடுப்பேன் என்றார். சரி சொல் என்று அவருக்கு கூறப்பட்டது. அவர் பக்கத்து வீட்டிலிருந்து இது பற்றிய பேச்சு நடப்பதை கேட்டுவிட்டு அந்த வயோதிகரின் பெயரை சொல்லிவிட்டார். போலீஸ் காணாமற் போன ஃபைல்களின் எல்லா பரிவாரங்களுடன் அவர் வீட்டில் திரண்டு விட்டது. சோதனையிடத் தொடங்கினார்கள். அங்கு ஃபைலை தேடிய போது உப்பின் ஃபைல் வெளிப்பட்டது. ஒரு பக்கம் நெய்யின் ஃபைல் வெளிப்பட்டது. சிறிது மிளகாயின் ஃபைலும் வெளிப்பட்டது. இதே காட்சியை தான் நான் இங்கு பார்க்கிறேன் என்று முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள். நமது நண்பர்கள் மேற்கத்திய விஷயங்கள் மிக சிறந்தவை என்று கருதி கொண்டு அதனை போன்று செய்ய தொடங்கிவிடுகிறார்கள். அதற்கு தேவை என்ன என்று பார்ப்பதில்லை. ஆக இங்கு ஒரு படிவம் அல்லது அதன் விலை பற்றி கேள்வி இல்லை. ஒரு அடிப்படை விஷயம் என்னவென்றால், ஒரு விஷயம் நமது போதனை மற்றும் நமது நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அதிலிருந்து நாம் தப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலகியல் விஷயங்களில் நாம் போல செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் இது உலகியல் விவகாரமே அல்ல, காப்பி அடித்தல் அல்ல. அடுத்து எந்த விஷயத்திலாவது போல செய்வதாயின் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதற்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்னாரையே போல செய்ய வேண்டும். அல்லது இக்காலத்தில் நமது முன்மாதிரியாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அன்னார் தமது எஜமானரிடமிருந்து கற்று நமக்கு கூறியுள்ளார்கள். அதற்கு ஏற்ப நாம் செல்ல வேண்டும்.
ஹதரத் முஸ்லிம் மவுத் நமது ஒரு சம்பவம் கூறுகிறார்கள். எனக்கு நினைவுள்ளது, ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய வாழ்நாளின் கடைசி வருடம், அவர்களுக்கு பிறகு முதலாவது ஹிலாஃபத்தின் ரமதானாக அது இருந்தது. எவ்வாறு இருப்பினும் கோடை காலம், சஹர் வேளையில் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. அதனால் நோன்பின் நேரத்தில் எனக்கு கடும் தாகம் ஏற்பட்டது. நான் சுய நினைவு இழந்து விடுவேன் என்று பயம் ஏற்பட்டது. பகல் அஸ்தமிக்க இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. நான் முற்றிலும் இயலாதவனாகி ஒரு கட்டிலில் விழுந்தேன். நான் ஆன்மீக காட்சியில் பார்த்தேன். ஒருவர் எனது வாயில் வெற்றிலையை போடுகிறார். நான் அதனை சுவைத்தேன். எனது தாகம் போய்விட்டது. அந்த நிலைமை மாறியதும் எனக்கு தாகத்தின் எந்த அடையாளமும் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் தாலா இம்முறையில் எனது தாகத்தை தணித்தான். தாகம் தீர்ந்ததும் தண்ணீர் குடிக்க தேவை ஏற்படவில்லை. தாகம் எடுக்கும்போதுதானே தண்ணீர் தேவைப்படுகிறது. சுருக்கமாவது, தேவை நிறைவேற்றி தரப்படுகிறது. அது தேவையான பொருட்களை ஆயத்தம் செய்து தருவதன் மூலமோ அல்லது தேவையை விட்டும் தன்னிறைவை உருவாக்கி விடுவதன் மூலமோ அதன் தேவையே இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஹதரத் மசீமது அலை இஸ்லாமிடம் ஒரு மனிதர், இன்ன பெண்ணோடு எனக்கு திருமணம் நடைபெற வேண்டும், துவா செய்யுங்கள் என்று எழுதினார். அன்னார் கூறினார்கள், நாம் துவா செய்வோம், ஆனால் நிக்காஹ் ஒரு நிபந்தனை அல்ல. நிக்காஹ் நடக்கலாம் அல்லது அவளிடம் உமக்கு வெறுப்பு ஏற்படலாம். அன்னார் துவா செய்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவர் எழுதினார், எனது உள்ளத்தில் அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. அதுபோன்று என்னிடமும் முஸ்லிமாவது கூறுகிறார்கள், என்னிடமும் ஒரு மனிதர் அவ்வாறு எழுதினார். நானும் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய சுன்னத்தில் இருந்து இதே பதிலை தான் எழுதினேன். அவர் பிறகு எனக்கு தெரிவித்தார், அவரது உள்ளத்திலிருந்து அவளை பற்றி எண்ணம் போய்விட்டது என்று. ஆகவே அல்லாஹ் தஆலா 2 வழிகளில் உதவி செய்கின்றான். அதாவது அசல் விஷயம் அவர் விரும்புவது நிறைவேறுகிறது அல்லது அவரது விருப்பமே உள்ளத்தில் இருந்து அழிந்து விடுகிறது. எனவே இதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்ய வேண்டும். அசல் விஷயம் அல்லாஹ்வின் திருப்தி மற்றும் அவனது தீர்ப்புக்கு முக்கியத்துவம் தந்தவாறு துஆ செய்வது. இப்போதும் எனக்கு அதுபோன்று கடிதம் எழுதுகின்றார்கள், இன்ன இடத்தில் நான் சம்பந்தம் செய்ய வேண்டும், இவர்களுடன் நடைபெற வேண்டும், துஆ செய்யுங்கள், கூடவே முயற்சியும் செய்யுங்கள், பெற்றோருக்கும் சொல்லுங்கள், அமைப்பிடமும் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் நானும் இறந்து விடுவேன், எதிர்புறத்திலும் மரணமே ஏற்படும் என்கின்றார்கள். இது வீணான விஷயமாகும். திருமணத்தின் அசல் நோக்கம் உள்ளத்தின் அமைதி, சந்ததிகள் நிலைக்க செய்தல். அல்லாஹ்விடம் அவனது அருளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்ததாக இருந்தால் நடக்கட்டும், இல்லை என்றால் அது உள்ளத்தை விட்டு இறங்கிவிடட்டும். இந்த பிரியம் உலகியல் பிரியம் அல்லது தற்காலிக பிரியமாகும். உலகியல் பிரியத்தையும் கூட அல்லாஹ்வின் பிரியத்திற்காகவே கேட்க வேண்டும். பிறகு இது நடக்கும் எனில் பிறகு உலகியல் அன்பும் கூட நன்மையாகிவிடும். பிறகு உள்ளத்தின் அமைதி மற்றும் நிறைவுக்கு காரணமாக அமையும். உலகில் எந்த பொருளும் தன்னளவில் நஷ்டம் விளைவிப்பதாக இல்லை என்பதை விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், விஷப்பழம் என்று ஒன்று உள்ளது, ஒரு பழம், அது விஷம். அதனை உண்பதால் பலர் இறந்து போகின்றார்கள். ஆனால் லட்சக்கணக்கானோர் அதிலிருந்து தப்பியும் விடுகிறார்கள். அதாவது சிகிச்சையாக, நிவாரணியாகவும் அது பயன்படுகிறது. அதுபோன்று மிகவும் அழிவை தரக்கூடிய பொருள் அபின் ஆகும். ஆனால் இதன் கெடுதிக்கு எதிரில் பயன் மிகவும் அதிகம். ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் கூறினார்கள், மருத்துவர்களின் கூற்றுப்படி மருத்துவத்தின் பாதி மருந்துகளில் அபின் பயன்படுகிறது.
அதன் பயனை மதிப்பிடுவதே சிரமம். மனிதனுக்கு நிம்மதியின்மை ஏற்பட்டால், மனிதனது தூக்கம் போய்விட்டால், மனிதன் வலியால் துடித்து தற்கொலை செய்ய முற்படும் பொழுது அவருக்கு மார்பின் ஊசி போடப்படுகிறது. அவருக்கு உடனே நிம்மதி ஏற்படுகிறது. எனவே உலகில் எந்த பொருளும் சுயம் நஷ்டத்தை விளைவிப்பதில்லை. நஷ்டம் தரப்படும் பொருள் என்பது தவறான உபயோகமே ஆகும். அது மனிதனின் தவறின் விளைவாக இருக்கிறது. எனவே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோயை தன் பக்கமாகவும் சுகத்தை இறைவன் பக்கமாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஆனால் நமது நாட்டில் ஒரு முஸ்லிம் இறைவனிடம் ஈமான் வைத்துக் கொண்டு ஒரு பணியில் தோல்வி அடைந்து விட்டால், நான் முழுமையாக முயற்சி செய்துவிட்டேன், ஆனால் இறைவன் என்னை தோல்வியடைய செய்துவிட்டான் என்கிறார். இவ்வாறு சிறப்பை தன் பக்கமும் தவறை இறைவன் பக்கமும் சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே எப்போது நினைவில் கொள்ள வேண்டும், உண்மையான மோமினின் பணியாவது ஒரு பணியில் நல்ல விளைவு ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தான் என்று கூற வேண்டும். தீய விளைவு ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓத வேண்டும். நான் எனது தவறின் காரணத்தால் தோற்றுவிட்டேன் என்று கூற வேண்டும். அப்போது இறைவனிடமிருந்து அவருக்கு பர்க்கத்து கிடைக்கிறது. தவறை தன் பக்கம் சுட்டிக்காட்டி வெற்றியின் போது அல்ஹம்துலில்லாஹ் கூற வேண்டும். அவ்வாறு கூறுபவர் மீது அல்லாஹ் தஆலா பிறகு கருணை காட்டுகின்றான். பிறகு கருணை காட்டியவாறு கூறுகின்றான், எனது அடியான் வெற்றி பெற்றால் என் பக்கம் சுட்டி காட்டுகின்றான், எனவே நான் அவனுக்கு மேலும் வெற்றியை நல்குவோம். சில சாதாரண விஷயங்கள் பெரிய விளைவை ஏற்படுத்துகின்றன. இதனை விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிம் மவுத் ஒரு ஹுத்பாவில் கூறினார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து நான் கேட்டுள்ளேன். அன்னார் ஒரு பெண்ணின் கதையை கூறினார்கள். அவளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் சண்டைக்கு சென்றான். அவன் தனது தாயிடம், நான் திரும்பி வரும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடையத்தக்க ஒரு பொருளை அன்பளிப்பாக கொண்டு வரத்தக்க ஒரு பொருளை கேளுங்கள் என்று கூறினான். தாயார் கூறினார், நீ நலமுடன் திரும்பி வந்தாலே எனக்கு மகிழ்ச்சிதான். மகன் அடம்பிடித்தார், நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருளை கூறுங்கள். அப்போது தாயார், எனக்காக ஏதாவது கொண்டு வரத்தான் வேண்டும் என்றால் ரொட்டியின் கரிந்த துண்டுகளை எவ்வளவு கொண்டு வர முடியுமோ கொண்டு வா, அது கொண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். அவன் இதனை ஒரு சாதாரண விஷயமாக கருதி வேறு ஏதாவது கேளுங்கள் என்றான். ஆனால் அத்தாய், எனக்கு இது மட்டும்தான் மகிழ்ச்சி தர இயலும் என்று கூறிவிட்டாள். நன்று என்று அவன் போய்விட்டான். அவன் ரொட்டியை சுடும்போது வேண்டுமென்றே அதனை கரித்தான். கரிந்த துண்டுகள் அதிகமாக சேர்வதற்காக அவ்வாறு செய்தான். ரொட்டியின் ஒரு பகுதியை தான் உண்டுவிட்டு கரிந்த துண்டுகளை ஒரு பையில் சேகரித்து வந்தான். சிறிது காலத்திற்கு பிறகு வீடு திரும்பினான். கரிந்த துண்டுகள் நிறைந்த பைகளை தாயின் முன் வைத்தான். அதனை பார்த்து அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவன் கேட்டான், அம்மா, தாங்கள் கூறியபடி செய்துவிட்டேன், ஆனால் எதற்கு இது என்றுதான் எனக்கு இன்னும் விளங்கவில்லை என்றான். தாய் கூறினார், நீ செல்லும் பொழுது கூறுவது பொருத்தமானதாக இருக்கவில்லை, அதனால் இப்போது கூறுகிறேன். பல நோய்கள் மனிதனுக்கு அரைவேக்காட்டு உணவை உண்பதால் ஏற்படுகின்றன. நான் உன்னிடம் கரிந்த துண்டுகளை கொண்டு வர சொன்னேன். காரணம், அதற்காகவே நீ சிறு பகுதி எரிந்துவிடும் அளவுக்கு சுடுவாய், கரிந்ததை வைத்துவிட்டு மிச்சத்தை உண்பாய். அதுகொண்டு உனது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வகையில் அவ்வாறே நடந்தது. வெளிப்படையில் சின்னஞ்சிறு விஷயம். தாயார் மகனிடம் இதனை நேரடியாக கூறியிருந்தால், ரொட்டியை நல்ல வேகவிட்டு சாப்பிடு என்று கூறினால், மகன், நான் முட்டாளல்ல, இளைஞன், எப்படி வேகாத ரொட்டியை உண்பேன் என்று பதில் கூறியிருப்பான். ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலார் முட்டாள்தனம் செய்கின்றார்கள், வேகாத ரொட்டியை ரசித்து உண்கின்றார்கள். இவ்வாறு தாயாரின் இவ்விஷயம் மகனின் ஆரோக்கியத்திற்கு காரணமாயிற்று. முஸ்லிமாவது கூறுகிறார்கள், நான் இந்த முன்னுரையை கூற காரணம்,
நான் எனது ஹொத்பாவின் பிற்பகுதியில் துஆ ஒப்புக்கொள்ளப்படுவது பற்றி கூறினேன். சிலர் சின்னஞ்சிறு விஷயத்தை எல்லாம் கூறப்படுகிறது, இதுதான் எங்களுக்கு முதலிலேயே தெரியுமே என்று கருதுகின்றார்கள். ஆனால் அமல் செய்வதில்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. அதனை நினைவில் கொள்ள வேண்டும். ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினூ பி. எனது சொல்லை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மீது ஈமான் கொள்ளுங்கள். இது தவிர பல விஷயங்கள் உள்ளன. தரூத் அனுப்புங்கள், சதக்கா கொடுங்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த 2 விஷயங்கள் திருக்குர்ஆனில் வருகின்றன. மக்கள் எங்களுக்கு தான் தெரியுமே என்கின்றார்கள், ஆனால் அமல் செய்வதில்லை. சிலர் எழுதவும் செய்கிறார்கள், நாங்கள் நிறைய துஆ செய்தோம், அல்லாஹ் தஆலா எங்கள் துஆவை ஒப்புக்கொள்ளவில்லை. இது அல்லாஹ்வின் மீது சுமத்தும் பழியாகும். இது ஈமானின் பலகீனமாகும். சில காலத்துக்கு முன் என்னிடம் ஒருவர் வந்தார். நிறைய துஆ செய்தேன், ஒப்புக்கொள்ளப்படவில்லை, என்ன காரணம் என்றார். அவரிடம் நான் இதனையே கூறினேன். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபல்யஸ்தஜீபூலி, எனது கட்டளையை கடைபிடியுங்கள். நீங்கள் அல்லாஹ் தஆலாவின் எல்லா கட்டளைகளின்படியும் நடக்கிறீரா என்றேன். கூறினார், இல்லை. பிறகு நாம் நமது நிலைமையை பார்க்க வேண்டும், எந்த அளவு அமல் செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். பிறகு யுமினூபியையும் அமல் செய்வதில்லை. ஏனென்றால் துஆ கபூலாகவில்லை, துஆ ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று நினைக்கிறோம். ஏனெனில் வெளிப்படையாக நிறைவேறவில்லை. எனவே ஈமான் பலகீனமாகிவிட்டது. ஈமான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானாக இருக்க வேண்டும். அது பற்றி முதலில் கூறப்பட்டது. பலகீனத்தை நம் பக்கம் சுட்டிக்காட்ட வேண்டும், வெற்றியை இறைவன் பக்கம் சுட்டிக்காட்ட வேண்டும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நிலை ஏற்படும் என்றால் எனது அடியான் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளான், நான் அவனது துஆவை ஒப்புக்கொள்கிறேன் என்று இறைவன் கூறுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா துஆவை ஒப்புக்கொள்ளவும் செய்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மை தனது கட்டளையின்படி நடக்க வாய்ப்பு தருவானாக, நமது ஈமானை உறுதிப்படுத்துவானாக, நமது துஆவுக்கு கபூலியத்தின் தகுதியை வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு காயிப் ஜனாசா தொழுவிப்பேன். இது சையத் அசதுல் இஸ்லாம் ஷா சாப் கிளாஸ்கோ அவர்களுடையது. இவர் சையத் நயீம் ஷா சாவுடைய மகனாவார். பையனின் தந்தை வழி பாட்டனார், பாரம்பரியமான குடும்பம், தொண்டு செய்பவர். 24 மார்ச் 2016 அன்று தமது 40வது வயதில் விஷமிகளின் தாக்குதலால் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 24 மார்ச் அன்று கிளாஸ்கோவில் தமது கடைக்கு வெளியில் கடுமையான காயமுற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டு அங்கிருந்து மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். செல்லும் முன்பே இறந்து விட்டார். அஹ்மதியானதால் இவர் ஷஹீதாக்கப்பட்டார், உயிரை அர்ப்பணித்தார், ஷஹாதத்தின் பதவியை பெற்றார். பத்திரிகைகளும் அரசும் பெரும் இரங்கல் தெரிவித்துள்ளன. விஷமிகளை தடுப்பது அரசின் வேலைதான். இங்கும் மௌலவிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டு விட்டால் பிற முஸ்லிம் நாடுகளில் உள்ள குழப்பங்களை இங்கும் உருவாக்கி விடுவார்கள். பிப்ரவரி 1976 ரப்பாவில் பிறந்தார். FSC படிப்பை நுஸ்ரத் ஜஹான் அகாடமியில் பெற்றார். 1998 கிளாஸ்கோ வந்தார். தந்தையுடன் சேர்ந்து தொழில் செய்து வந்தார். வசியத்தும் செய்துள்ளார். சந்தாவும் முறைப்படி தந்து வந்தார். ஹுதாமுல் அஹ்மதியாவின் ரிப்போர்ட்டின்படி இவர் ஹுதாமுல் அஹ்மதியாவில் இணைந்திருந்தார். இஸ்திமாக்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். சந்தா கொடுத்தார். ஜும்மாவுக்கு ஒழுங்காக வருவார். பெரும்பாலான இஸ்திமாக்களில் பங்கெடுத்திருக்கிறார். மர்ஹூமின் சச்சா டாக்டர் நசருத்தீன் கமர் சாப் அவர்கள் பென்ஷனர் சதுர் அஞ்சுமன் அஹ்மதியா காதியான் அவருடைய மருமகன் ஆவார். சிறிது காலமாகவே இவருக்கு மனநோய் இருந்து வந்தது. அதன் காரணத்தினால் சற்று விலகியே இருந்தார். ஆனால் கடைசியாக ரீஜனல் அமீர் சாப் இவரை சந்தித்த போது இவர் ஹிலாஃபத்துடன் தொடர்பு இருப்பதாக தெளிவுபடுத்தினார்.
இவர் ஜமாத்தை விட்டுவிட்டதாக சிலர் தவறாக கருதியிருந்தார்கள். ஆனால் அப்படி இல்லை. அஹ்மதியாகவே இருந்தார். அஹ்மதியத்தின் காரணத்தால் தான் ஷஹீதுமானார். தொடர்ந்து முறையாக ஜமாத் நிகழ்ச்சிகளிலும் ஹுதாமுல் அஹ்மதியாவுடைய புரோகிராம்களிலும் கலந்து கொண்டார். ஷம்சுத்தீன் சாப் கபாபீர் முரப்பி எழுதுகிறார், அசது சாபுடைய மனைவி தையபா சாஹிபா காதியானுடன் தொடர்புடையவர். ஷம்சுத்தீன் சாபுடைய மனைவியின் சச்சா மகள் சகோதரி கூறுகிறார்கள், சில வருடங்கள் முன் இருமுறை இவரது வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஓரிரவு தங்கும் வாய்ப்பும் கிடைத்தது. இருமுறையும் அவர் என்னிடம் ஜமாத்து விவகாரங்களில் தப்லீக் விவகாரங்களையே கேட்டார். அது தவிர எந்த உலகியல் பேச்சும் பேசவில்லை. இருமுறையும் இரவில் தஹஜ்ஜுத் தொழுபவராகவே அவரை கண்டேன். அல்லாஹ் தஆலா இவரை மன்னிப்பானாக. இவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மனைவிக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. நான் கூறியது போன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.